வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவுல எத பத்தி பார்க்க போறோமானா, நியாயமான விஷயத்துக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா, துணை நிற்கக்கூடிய துலாம் ராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையப் போகுது? நீங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், உங்களுக்கு முழுமையான ஈடுபாடு இருந்தா தான் அந்த ஒரு விஷயத்தையே செய்வீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, தீர்க்கமான முடிவெடுத்து செயல்படக்கூடிய துலாம் ராசி நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள்ல கிரகநிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலனை நீங்க எதிர்பார்க்கலாம்? இந்த நேரத்துல எந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும்? மேலும் குழந்தைகளுடைய எதிர்காலம் எப்படி அமையப் போகுது? தொழில்ல உங்களுக்கான லாபம், ஏற்ற இறக்க என்னன்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்களும் துலாம் ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம ஓ முருகா போற்றி, ஓம் பழனியாண்டவா போற்றி, ஓம் தடாயுதபாணி போற்றிடும் மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டிங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து 24 மணி நேரத்துக்குள்ள உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நியாயமான ராசினர்னா நீங்கள் மட்டும் சொல்லலாங்க. உங்களுக்கு தர்மத்தில் நம்பிக்கை அதிகம் இருப்பதால் அடுத்து வருகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான நாட்களாக மாறப்போகுது. நீங்கள் எண்ணியதெல்லாம் இனி நடக்க போகுதுங்க. உங்களை சாதாரணமாக நினைத்தவங்க கூட உங்களுடைய திறமைகளை இனி உணர்வாங்க. வாழ்க்கையை நகர்த்துவதில் இருந்த சிரமங்களும் இனி சீராக மாறும். நிம்மதியாக இனி இருக்க போறீங்க. செல்வாக்கால மற்றவங்களால் மதிக்கப்படக்கூடிய நிலையை நீங்கள் அடைய போறீங்க. மேலும் உங்கள் ராசிக்கு 3, 6 அதிபதியான குரு பகவான் பார்த்தீங்கன்னா 9வது இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு தொழிற்சாலம் சஞ்சரிப்பதாலையுமே முன்னேற்றமான மாற்றங்கள் உண்டு. இழந்த அனைத்து இன்பங்களையும் மீண்டும் பெற வாய்ப்பு இருக்கு. அதே போல் உங்களுடைய கற்பனைகள் கனவுகளும் நினைவாக போகுதுங்க. இளமையாக பரபரப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் நீங்கள் செயல்படுவீங்க. தூக்கத்தால் தூக்கமின்றி தவித்தவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இனி வரும். வழக்குகள தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை பார்க்கும் இடத்துல பாதுகாப்பு அதிகரிக்கும். அரசியல் பிரமுகர்களுக்கு தலையிட ஆதரவு உண்டு. பொருளாதாரத்தில் இருந்து வந்த ஏற்றத்தாழ்வுகள் அனைத்தும் நீங்கிடுங்க. வட்டிக்கு வட்டி கட்டிய நிலை மாறப்போகுது. கையில் பணம் இருக்கும். வியாபாரத்தில் நிலவிய மந்த நிலை நீங்கி தொழில நல்ல லாபம் அதிகரிக்குங்க. சிலருக்கு தாயார் மூலம் திரண்ட சொத்து இல்லைன்னா பெரிய அதிர்ஷ்ட தொகை காத்திருக்குங்க. புதிய சொத்துக்கள் வாங்க ஏற்ற காலமாக அமையும். குலதெய்வ முன்னோருடைய நல்லாசைகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டு. பிள்ளைங்களுடைய பெருமையை மகிழ்ச்சி உண்டாக்கும். சொத்துக்கள் அழகு ஆடம்பர பொருட்களுடைய சேர்க்கையினை அதிகரிக்கும். சுப விசேஷங்கள் நடக்க இருக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த மந்த நிலை மாறி நீங்கள் படிப்பில் ஆர்வம் உங்களுக்கு உண்டாகும். தாயின் உடல்நிலையில் நல்ல மாற்றம் உண்டு. அதே போல் உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா 4, 5க்கு அதிபதியான சனி பகவான் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடமான ருண ரோகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு நீண்ட நாள் முயற்சி தற்போது வெற்றியை தரும். பணி சுமை அதிகரிக்கலாம். உத்தியோகத்தர்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து மேலதிகாரிகளினுடைய சொல்படி நடந்து கொள்வது உங்களுக்கான முன்னேற்றத்தை தரும். அதே போல் தொழிலில் சீரான முன்னேற்றம் உண்டு. ஊர் மாற்றம், நாடு மாற்றம் கூட வரலாம். தம்பதிகள் இந்த நேரத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதால் தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்துக்கலாங்க. திருமண வாய்ப்பும் கூடி வரும். சிலருக்கு மறு விவாகம் நடக்க வாய்ப்பு இருக்கு. அரசியல் பிரமுகர்களுடைய பொறுப்புகள் கூட. மாணவர்களுடைய அக்கறைக்காக நீங்கள் படிப்பீங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய சுப விஷயங்களை நடக்க போகுது. தொலை தந்து இருந்த சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா தற்போது முடிவுக்கு வரும். அதிக வேலைப்படுவால் உரிய நேரத்தில் சாப்பிட முடியாமல் அல்சர் போன்ற உடல் உபாதைகள் வர வாய்ப்பிருக்கு. இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் 6ல் இருக்கக்கூடிய சனி பகவான் கடன் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்க போகிறாரு. இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் நீங்கள் பொறுப்போடு பொறுமையாக கையாள வேண்டியது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை யாரையும் இந்த நேரத்தில் முழுமையாக நம்பாதீங்க. அதே போல் கோச்சாரத்தில் துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகுவும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் ராகவும் தொழிற்ஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிப்பதால் 5ல் இருக்கக்கூடிய குரு ராகு தொழில் உத்தியோகத்தில் குறுக்கு சிந்தனையை புகுத்துவார். பங்குச்சந்தை முதலீடுகளால் உபரி வருமானம் உண்டாகும். பங்கு சந்தை ஆதாயம் இரட்டிப்பாகுங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இனி தேடி வரப்போகுது. வெளிநாடு முயற்சிகள் பலன் தரும். விரும்பிய உயர்கல்வி வாய்ப்பு சிறு தடைக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்குங்க.
பிள்ளைகளுடைய மனதை புரிந்து கொள்வது சற்று கடினமாக இருக்கலாம். சிறு சிறு உடல் உபாதைகளோ வைத்தியத்தில் கட்டுப்படுங்க. பொருளாதார நிலையில் நல்ல நிரந்தர உயர்வு உண்டு. பணவரவுகளும் தாராளமாக இருந்தாலும் தவிர்க்க முடியாத விரயங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அரசியல்வாதிகள் மௌனமாக இருந்தீங்கன்னா மன நிம்மதி நிலைக்காது. பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் மும்முரமாக ஈடுபடுவீங்க. எதிர்ப்புகள் அனைத்தும் விலகிடும். மருமகனால் ஏற்பட்ட சங்கடங்களும் நீங்கிடுங்க. அதே போல் இந்த நேரத்தில் வம்பு வழக்குகளை சாதகம் உண்டு. மேலும் இந்த நேரத்தில் வம்பு வழக்குகளை ரொம்ப சாதகமான பலனை பெறுவீங்க. பிறருடைய பொறாமை குணத்தால் கந்திஷ்டி உங்களுக்கு உருவாகலாம். தாய்மாமன் மூலம் அனுகூலம் உண்டு. வீடு மனை சம்பந்தமான விஷயங்களை இருந்து வந்த சுணக்க நிலை மாறும். அதே போல் உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களை பொறுத்து அடுத்து வருகின்ற நாட்களில் கிரகநிலை எப்படி அமையுதுன்னா, சித்திரை 3, 4ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு காரிய தடைகள் முற்றிலும் நீங்கிடுங்க. கிரகங்களுடைய நிலவரம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சாதகமாகவே இருக்கும். கவலைகள் இணைத்து இல்லாமல் உற்சாகமாகவும் ஆரோக்கியமாகவும் இனி இருப்பீங்க. எதிர்மறை எண்ணங்களும் விலகிடுங்க. பிள்ளைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் நீங்கி நிம்மதி உங்களுக்கு பிறக்கும். வேலைப்பளு இருந்துச்சுன்னா எல்லா பணிகளையும் திறப்படம் செய்து முடிப்பீங்க. எதிர்பார்த்த அதிகாரமிக்க பதவிகளையும் பெறுவீங்க. பணவரவு திருப்தி தரும். புதிய முதலீடுகளும் செய்வீங்க. தடைப்பட்டிருந்த தொழில் வியாபாரம் இனி வேகம் பிடிக்கும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை கூடும். திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா காரிய ஜெயம் உண்டு. நோய் பாதிப்புகள் குறைய தொடங்குங்க. இழுபறியாக பிரச்சனைகள் இருந்து மீண்டு வருவீங்க. பெண்கள் இந்த நேரம் பொறுத்தவரை வேலை பார்க்க இடத்தை மாற்றலாம். விவகாரத்து வரை சென்று வழக்குகள் திரும்ப பெற வாய்ப்பிருக்கு. திருமண உறவை பொறுத்தவரை சில விஷயத்தில் வேண்டான்னு ஒதுங்கி வரவே சாதகமாக அமையும். எந்த செயலையும் இடம் பொருள் ஏவல் பார்த்து நடந்து வேணும். யாரையும் இந்த நேரத்தில் பகிர்ந்திக்காதீங்க. அடுத்ததாக வரக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் இந்த மேல் முன்னேற்றம் உண்டு. ஒரே ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் மிக நன்மையை செய்யுங்க. அந்த வகையில் தற்போது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 5ஆம் இடத்துல நட்சத்திரநாதன் ராக பகவான் உங்களுக்கு நிற்பதால் வருமானம், பெயர், புகழ், அந்தஸ்து எல்லாமே உயரப்போகுது. மெல்ல வாங்கி வேலைக்கு செல்லாமல் இருந்தவங்களுக்கு வேலையில் சேர உத்தரவு வந்துடும். தொழில் போட்டிகள் இருந்துச்சா சமாளித்து வெற்றி காண்பீங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலும் லாபகரமாக இனி அமையும். கூட்டு தொழில் செய்திட்டா பக்குதாரர்களால் வருமானம் உயரும். அதே போல் உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பொன் பொருள் வாங்குவீங்க. புத்திர பாக்கியம் உண்டாகும். வீடு வாகன யோகம் உண்டாயிருக்கு. தடைப்பட்ட அனைத்து விதமான பாக்கிய பலன்களும் உங்களுக்கு தேடி வருங்க. திருமணம், சுப காரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம். விலகிய குடும்ப உறவுகள் பார்த்திங்கன்னா மீண்டும் ஒன்று சேரும். அடுத்ததாக வரக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரம் முன்னேற்றமாக அமையும். எதிலோ சிறப்பாக செயல்படுவீங்க. உடன் இருப்பவங்களால் ஏற்பட்ட மனக்குழப்பமோ பனிச்சோர்வும் இனி இருக்காது. வாழ்க்கையில் அதிர்ஷ்டமோ தொழில் வாய்ப்புகளும் இனி அதிகரிக்கும். நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டு. தந்தை வழி பூர்வீக சொத்துக்களில் முடிவு சாதகமாக. சிலர் புதிய கூட்டு தொழில் துவங்கலாம். இல்லைனா பழைய தொழிலை விரிவாக்கக்கூட இந்த நேரத்தில் செய்யலாங்க. பணியில் உங்களுக்கு எதிர்பார்க்கும் உயர்வுகள் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே போல் பார்க்கும் வேலையை மாற்ற செய்ய வேண்டாம். விரும்பிய பதவி உயர்வு தேடி வந்தாலும் பணி சுமை உங்களை வாட்டுங்க. சிலருக்கு குடும்ப நிர்வாக செலவும் வீண் விரயங்கள் அதிகமாகலாம். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. தம்பதிக்குள்ள இந்த நேரத்தில் நல்ல புரிதல் உண்டு. பருவ வயதினில் இருப்பவங்களுக்கு மனநாளை எண்ணி இருப்பீங்க. வீட்டில் சுப காரியங்கள் இனி நடைபெற இருக்கு. தினமும் கால பைரவ அஷ்டாங்கம் சிறப்பான பலனை தருங்க. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியான நன்மைகள் பெற வேண்டும் நினைத்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய பின்பற்ற வேண்டிய ஒரு பரிகாரம் என்னென்னா, வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் லட்சுமி குபேருடைய படங்களுக்கு முன்னாடியே சிறிது கற்கண்டுகளை நெய்வேத்தியமாக வைத்து தீபங்கள் கொளுத்தி லட்சுமி குபேர மந்திரத்தை நீங்கள் 108 முறை துதித்து வணங்கி வர வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும். அதே போல் கோவிலுக்கு செல்லும் போது நவகிரக சன்னதியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு மல்லிகைப்பூ சமர்ப்பித்து கக்கரையும் கற்கண்டும் நெய்வேத்தியமாக வைத்து நெய் தீபம் ஏற்றி மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்தாலே உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறுங்க. அதே போல் வருடம் ஒரு முறை சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் தலமான கஞ்சனூர் கோவிலுக்கு சென்று வெள்ளிக்கிழமை தினத்தில் வழிபட்டு வருவது உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை தரும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.